என்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். எப்படி ஒரு விஷயத்தை கரெக்டான டைமுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவனுக்கு நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், வீடியோ போடுறது, கண்டென்ட் கிரியேஷன், இது மாதிரி நிறைய விஷயத்தில் இருக்கலாம். பட் காலேஜ் படிச்சுக்கிட்டே அதை ஃபாலோ பண்ணுற ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எதெல்லாம் பண்ணி அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறேங்கிறத ஒரு 3 ஸ்டெப்பில் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூடியூப்பில் லாங் ஃபார்மேட் வீடியோ போகிறேன், எங்கடா போனேன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் எனக்கே நான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நானே லாங் ஃபார்மேட் வீடியோ போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என் டைம் நிறையாவே இருந்துச்சு. சண்டே அதெல்லாம் இருந்துச்சு, நினச்சா ஷூட் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் ரீல்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் இதை மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோவும் போடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். போடுவேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக போடுவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஒரு 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் பண்ணி தான் என்னால் கொஞ்சம் நான் நினைக்கிற விஷயத்தெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம இங்கே போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் நாளைக்கு இருக்கிற பிஸியில் அந்த விஷயத்தையே மறந்துருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஷெட்யூலிங் எதுக்கடா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அடிக்கடி நான்லாம் இதான் எழுதி வைப்பேன். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது எழுதி வச்சுருப்பேன். நாளைக்கு இது பண்ணணும், அடுத்த நாள் இது பண்ணணும், அப்படி இப்படின்ட்டு. நான் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பண்ணுவேன். ஒரு சில டைம் என்னாலே பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஸோ இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒர்க். நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மெயின் ப்ரியாரிட்டி, இந்த விஷயம்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு மற்ற விஷயம்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் இதில் எழுதி வச்சுட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு நான் ஜிம்முக்கு போகணும், நாளைக்கு நான் இந்த ஒர்க்கை பண்ணணும், இந்த வீடியோ போடணும், இந்த புக்கு நான் படிக்கணும், இந்த புக்கில் இந்த பேஜ் படிக்கணும், இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இதில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் நாளைக்கு ரிமெம்பர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மறக்காது. அது எந்த விஷயமாக வேணா இருக்கலாம். நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு see visible result in your progress. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம், நமக்கு தான் டைம் இருக்குது, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. பட் அந்த நாளைக்குங்கிறது வரவே வராது. ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் நவ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு வீடியோ போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எப்போதுமே யாருக்குமே கரெக்டாக வராது. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் எப்படி பேசியிருப்பேன் நீங்களே போய் பார்த்தா தெரியும். இதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம், அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம், திங்க் பண்ணிக்கிட்டே இல்லாமல் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட். எடுத்தோன்னே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. நிறைய வீடியோ நான் இதான் சொல்லுவேன், ஏகப்பட்ட பேர் அதான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. நீங்களும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் திஸ் திங் ஆல்சோ. வை? பிகாஸ் நானும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி அதை ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், நாளைக்கு நினைக்க நம்மளுக்கு டைம் தான் போயிட்டுருக்கு. என்ன நினைக்கிறோமோ ஜஸ்ட் அதுக்கான ஒரு விதையை நம்ம இன்றைக்கி போட்டுட்டா நாளைக்கு அது கொஞ்சமாக மரமாக ஆகிடும். ஸோ திங்க் பண்ணிகிட்டே இல்லாமல் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் விட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்தினால கேப் ஆகுது. அது 2 days ஆகுது, 3 days ஆகலாம். இப்படி அந்த கேப் எழுதுன்னா அது நீங்கள் அதை அப்படியே விட்டுறவே கூடாது அந்த விஷயத்தை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிம்முக்கு ஒரு மாதமாக வந்துட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால 2 weeks வர முடியல அப்படின்னா அந்த 2 weeks-ஐ நம்மளால் 2 weeks போக முடியல அப்படின்ட்டு அதை ஃபுல்லாகவே அதை விட்டுட்டு நம்ம போகவே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டே வராதிங்க. முடியலையா, ஜஸ்ட் எதில் விட்டிங்களோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா தான் அது இன்னுமே பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஏன்டா நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமேங்கிற அளவுக்கு தோண வச்சிடும். அது உங்களால் ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ண முடியல, இன்றைக்கி அந்த ஸ்டீக்கை விட்டுட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, எகெயின் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் அதை அப்படியே விட்டிங்கன்னா தான் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணதும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மறக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதான் நிறையா டைம் சொல்கிறது. எனக்குமே ரிசல்ட் கன்சிஸ்டண்ட்டாக போட்டதுனால நிறையா தடவை நானுமே என்னோடய ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆனதை நான் பார்த்துருக்கேன். ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதுனால ஒரு சில விசிபிள் ரிசல்ட்டாக நானும் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இவ்வளோ அழுத்தமாக இதை சொல்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் அ
3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டே கிடைக்கிற டைமில் வந்து இதேமாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் யாரும் இப்போதைக்கு வந்து பார்க்குறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி வந்து லாங் ஃபார்மேட் யாருமே பார்க்குறதே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கனாலே தட்ஸ் த கிரேட் திங். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோ போகிறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.